நீங்க யோசிக்கலாம், நான் மல்டி டாஸ்கிங்ல ஜீனியஸ்னு. வாட்ஸ்அப்ல பேசுவேன், யூடியூப்ல பார்ப்பேன், எக்ஸல்ல ஒர்க் செய்வேன்னு. பட் உண்மை என்னன்னா, மல்டி டாஸ்கிங்னு ஒரு விஷயமே இல்ல. சைக்காலஜி சொல்லுது, ஹியூமன் பிரெயினால ஒரு நேரத்துல ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் 100% ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும்னு. ஸ்டான்ஃபோர்ட்ல மல்டி டாஸ்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணாங்க. அதுல மல்டி டாஸ்கிங்னா ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாகும்னு நினைச்ச கிளிஃபோர்ட் நாஸ், அவர் ஒரு ஸ்டான்ஃபோர்ட் ப்ரொஃபசர். அதுல அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. 2009ல ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் டீம் பண்ணாரு. மல்டி டாஸ்கிங்கால உண்மையா மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு ஹேண்டில் பண்ண முடியுமான்றதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். 262 ஸ்டூடெண்ட்ஸ்ல 2 மெயின் குரூப்பா டிவைட் பண்ணிட்டாரு. ஒன்னு ஹெவி மல்டி டாஸ்கர், இன்னொன்னு லைட் மல்டி டாஸ்கர். டாஸ்க் என்னன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டையும் அன்இம்பார்ட்டன்டான டேட்டையும் ஃபில்டர் பண்ணி செப்பரேட் பண்ணணும். ஒரு டாஸ்க்ல இருந்து அடுத்த டாஸ்க்கு எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்றாங்க, மூணாவது அந்த கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டேட்டா ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு. இதுல ரிசல்ட் பாத்தீங்கன்னா, ஹெவி மல்டி டாஸ்கர் அவங்களால கரெக்டா ஃபில்டர் பண்ணல அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டையும் அன்இம்பார்ட்டன்ட் டேட்டையும். டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு ஸ்லோ ரியாக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்டா அவங்க மூவ் ஆகல. மெமரி வச்சு பார்த்தோம்னா கூட அவங்களோட மெமரி கெப்பாசிட்டி கூட ரொம்ப ஸ்லோவா தான் இருந்திருக்கு. ஈஸியா மறந்துருக்காங்க. ரியலா என்ன நடந்துச்சுன்னா, பிரெயின் ஒரு வேலை பண்ணி இன்னொரு டாஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும்போது திருப்பி அது ரீசெட் பண்ணுமா. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்விட்ச் பண்ணும்போது மென்டலி அவங்க டயர்ட் ஆகுறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க நிறைய வேலை பார்த்த மாதிரி உணர்வாங்க. அவங்க பண்ண விஷயம் எப்படி இருந்திருக்கும்னா கம்மியா தான் இருந்திருக்கும். மல்டி டாஸ்கிங்னா டேலண்டட்ல ட்ராப் தான். கிளிஃபோர்ட் நாஸ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மல்டி டாஸ்கிங் பண்ற மல்டி டாஸ்கர்ஸ் ஓட பிரெயின் ஓவர்லோட் ஆகி கிளாரிட்டி, ஸ்பீடு, மெமரி எல்லாம் லூஸ் பண்ணிடும். நீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா, அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு டாஸ்கை தான் ஒரு நேரத்துல பண்ணுங்க. அதுல டீ ஃபோக்கஸா பண்ண முடியும். போய்